மஹிந்த ராஜபக்சவின் உருவம் பொறிக்கப்பட்ட டி-ஷர்ட் காரணமாக இப்போது பெசில் ராஜபக்ச, மஹிந்தவின் தம்பி பெசில் ராஜபக்ச சிக்கி இருக்கின்றார். உடனடியாக அவரை கைது செய்து நீதிமன்றத்திற்கு கொண்டு வரும்படி இப்போது நீதவானும் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். அவரோடு சேர்ந்த குழுவை கைது செய்ய முயற்சித்து அவர்களுடைய வீட்டை சோதனையிட்ட போலீசார் இப்போது அவர்கள் வீட்டிலிருந்து தப்பிச் சென்றிருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் நீதிமன்றத்திற்கு தகவலாக தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவர்கள் எல்லோருக்குமே வணக்கம். பெசில் ராஜபக்சவை கைது செய்யுங்கள், பெசில் ராஜபக்சவை கைது செய்து உடனடியாக நீதிமன்றத்திற்கு கொண்டு வரும்படி இப்போது நீதிமன்றம் உத்தரவு வழங்கி இருக்கின்றது. ஏன், எதற்காக என்று பார்த்தால்தான் அது ஒரு மிக பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவனுடைய உருவம் பொறிக்கப்பட்ட டி-ஷர்ட் தான் அதற்கு காரணம் என்ற உண்மைகள் இப்போது வெளிவந்திருக்கின்றது. ஏன், அண்ணன் மஹிந்தவின் டி-ஷர்ட்டால் தம்பி பெசில் சிக்கி இருக்கின்றார் என்று பார்க்கின்ற போது தெளிவாக இந்த விடயத்தை பார்த்தால் 2014ஆம் ஆண்டு அப்போது ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச இருந்த காலம். மஹிந்த ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தித்தான் அங்கே ஜனாதிபதியாக இருந்தார், அவருடைய தலைவராகவும் இருந்தார். எனவே மஹிந்த ராஜபக்ச 2014ஆம் ஆண்டு கால போதிலே மஹிந்த ராஜபக்ச கோலோச்சி இருந்த காலம். அதிலே மாகாண சபை தேர்தல், ஊபா மாகாண சபை தேர்தல் இடம்பெற்றிருந்தது 2014ஆம் ஆண்டு. அந்த ஊபா மாகாண சபை தேர்தலின் போது மொனராகலை மாவட்டத்தில் இடம்பெற்ற ஒரு மாபெரும் நிகழ்வு ஒன்றிலே, அதுவும் இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிகழ்வு, ராஜபக்சக்கள் அணியின் நிகழ்வு அல்லது தேர்தல் பிரச்சார கூட்டம் என்று சொல்லலாம். இந்த கூட்டத்தின் போது 12,000 டி-ஷர்ட்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றதாம். இந்த 12,000 டி-ஷர்ட்கள் ஒன்றும் வெறுமனே டி-ஷர்ட் அல்ல, மாறாக மஹிந்த ராஜபக்சவுடைய உருவம் முன்னால் பொறிக்கப்பட்டிருக்கும். பின்பக்கம் பார்க்கின்ற போது வெற்றிலை, அந்த அவர்களுடைய சின்னம் வெற்றிலை சின்னம், வெற்றிலை அங்கால் தர அடையாளம் போடப்பட்ட டி-ஷர்ட். இந்த டி-ஷர்ட் எல்லோருக்கும் கண்ணுக்கு பட்டிருக்கும். காரணம், ரிசாட் பதியுதீன் வடக்கிலே போட்டியிடுகின்ற போது பல பகுதிகளுக்கு இந்த டி-ஷர்ட்டை விநியோகம் செய்திருந்தார் என்பதும் தெரிந்த ஒரு உண்மைதான். இதே போன்று இப்போதும் குறிப்பாக தென்னிலங்கையினுடைய பல பகுதிகளுக்கு போனால் மஹிந்த ராஜபக்சவுடைய உருவம் பொறித்த டி-ஷர்ட் போட்டிருப்பார்கள். இப்போதும் காண கிடைக்கின்ற விடயமாக இருக்கும். எனவே அந்த டி-ஷர்ட்டை எல்லாம் விநியோகம் செய்ததுதான் அந்த 12,000 டி-ஷர்ட் மொனராகலையிலே மாத்திரம். இதே போன்று இலங்கை முழுவதும் பார்த்தால் பல லட்சம் டி-ஷர்ட்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றது மஹிந்த ராஜபக்சனுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்காக, குறிப்பாக மஹிந்த ராஜபக்சனுடைய கட்சியினுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்காக இந்த ஊபா மாகாண சபை தேர்தல்களிலே விநியோகம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதிலே இப்போது சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. ஊபா மாகாண சபை தேர்தல் 2014 இடம்பெற்ற தேர்தலின் போது விற்பனை என்பதையும் தாண்டி விநியோகம் செய்யப்பட்ட, அவர்கள் விற்கவில்லை, இலவசமாக கொடுத்த மேலாடைகள் தான் அவை. அத்தோடு தொப்பிகள் கொடுக்கப்பட்டிருந்தது. தொப்பிகளில் கூட மஹிந்த ராஜபக்சவினுடைய உருவம் பொறிக்கப்பட்ட தொப்பிகள் எல்லாம் வழங்கப்பட்டிருந்தது. இதனால் என்ன சிக்கல் வந்தது என்று பார்த்தால் தான் இது ஒரு மிக பெரும் ஊழலுக்கு கொண்டு போய் சேர்க்கின்றது, அல்லது மிக பெரும் ஊழல் இடம்பெற்றதை இப்போது கண்டுபிடித்திருக்கின்றார்கள் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு. பல காலமாக இந்த விசாரணைகள் இடம்பெற்று வந்ததாம். இப்போது இது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. சட்டமா அதிபர் இதனை இப்போது வழக்காக பதிவு செய்திருக்கின்றார் என்பதும் மிக மிக முக்கியமான விடயம். கடந்த 2014ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஊபா மாகாண சபை தேர்தலின் போது சுற்றுலா மேம்பாட்டு பணியகம், இதான் மிக முக்கியமான விடயம், சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்திடம் இருந்து 7.8 மில்லியன் ரூபாய்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றதாம். சுற்றுலா மேம்பாட்டு பணியகம் என்பது அரசுக்கு சொந்தமானது, அரசுக்கு கீழே இயங்குகின்ற ஒரு நிர்வாகம். அதிலிருந்து இவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்காக, சொந்த கட்சி தேர்தல் பிரச்சாரத்திற்காக 7.8 மில்லியன் ரூபாய்களை எடுத்திருக்கின்றார்கள். இந்த 7.8 மில்லியன் ரூபாய்களை எடுத்ததிலே தலையாரியாக பெசில் ராஜபக்ச செயற்பட்டிருக்கின்றார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது விசாரணைகளே. அதிலே அடுத்ததாக பார்க்கின்ற போது சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தினுடைய தலைவராக இருந்த பாஸ்வரம் குணரத்ன என்பவரும் இதிலே சிக்கியிருக்கின்றார். பாஸ்வரம் குணரத்னவோடு இன்னும் ஒரு நபரும் சிக்கியிருக்கின்றார். அது சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தினுடைய தலைமை அதிகாரி அல்லது தலைமை நிறைவேற்ற அதிகாரியாக இருந்த ருமி அஹ்ரம் என்று சொல்லப்படுகின்ற நபரும் இதிலே ஈடுபட்டிருக்கின்றார். இந்த 3 பேரும் தலையாரிகள். அதற்குள் இருந்த பல அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டு விட்டது. அந்த பணம் எங்கே சென்றென்றால் இந்த 3 பேருடைய தலையீட்டோடு இந்த பணம் கட்சி தேர்தல் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தப்பட்டது. அதிலும் அந்த 7.8 மில்லியன் ரூபாய் பணத்தில் இருந்துதான், கிட்டத்தட்ட 78 லட்சம் ரூபாய் பணத்தில் இருந்துதான் டி-ஷர்ட்கள், 12,000 டி-ஷர்ட்கள் அச்சிடப்பட்டு, அந்த டி-ஷர்ட்களில் மஹிந்த ராஜபக்சவுடைய உருவப்படம் முன்னுக்கு, பின்னால் அவர்களுடைய கட்சி சின்னம், இவை அச்சிடப்பட்டு மொனராகலை மாவட்டத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார மாபெரும் கூட்டத்திலே அங்கே அந்த டி-ஷர்ட்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன செய்தி கிடைத்திருந்தது. இதன் அடிப்படையிலே அந்த நபர்களை, அதாவது இந்த அதனுடைய சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தினுடைய அப்போதைய தலைவர் மற்றும் அப்போதைய பணிப்பாளர்களை கைது செய்வதற்காக அல்லது அவர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அவர்களுடைய வீடுகளுக்கு சென்றிருந்ததாம். அவர்களுடைய வீடுகளுக்கு செல்கின்ற போது யாருமே அந்த வீட்டிலே இல்லை, அவர்கள் தலைமறைவாகிவிட்டார்கள் என்ற செய்தி வந்திருக்கின்றது.
ஏற்கனவே பெசில் ராஜபக்ச தலைமறைவாகிவிட்டார். அவர் ஏற்கனவே பல வழக்குகள் அவர் மீது இருக்கின்றது. இந்த வாரத்திற்குள்ளே மாத்திரம் 3 வழக்குகள் அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் என்றைக்குமே இலங்கைக்கு வர முடியாது, வந்தால் நிச்சயமாக கைது செய்யப்படுவார் என்பது 100% உறுதியாகிவிட்டது. இதனால் அவர் சாட்டு போக்கு சொல்லி வருகின்றார். ஏனைய 2 பேரையும் அவர்கள் இந்த பாஸ்வரம் குணரத்னம் மற்றும் ருமி ஆகியோரை கைது செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட போது அவர்கள் வீட்டிலிருந்து தப்பிச் சென்று விட்டார்களாம். இதன் அடிப்படையிலே சிஐடியினர் நீதிமன்றத்திலே அந்த வழக்கை தாக்கல் செய்கின்ற போது அதனை விசாரித்த கோட்டை நீதவான் பசான் அவர்கள் இது சார்ந்து குற்றவாளி குறிப்பாக பெசில் ராஜபக்ச, பாஸ்வரம் மற்றும் ருமி ஆகியோரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்திற்கு கொண்டு வரும்படி நேற்றைய தினம் 29ஆம் தேதி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார் என்பது மிக முக்கியமான விடயம். ராஜபக்சக்கள் தரப்பு சார்ந்து இந்த விடயம், அதாவது ராஜபக்சக்களே கைது செய்யக்கூடிய நிலையிலே இருப்பவர்கள் என்று பார்த்தால் ஒன்று பெசில் ராஜபக்ச. இவர் ஒரு மிக பெரும் சிகப்பு குறிக்கப்பட்டவராக இருக்கின்றார். அடுத்ததாக பார்க்கின்ற போது சமல் ராஜபக்சவனுடைய இளைய மகன் சமீந்திர ராஜபக்சவை கைது செய்வதற்கான வேலைகள் இடம்பெற்று வருகின்றது. அவரும் நாட்டிற்குள்ளே இல்லை, தலைமுறைவு. எப்படி இந்த கபில சந்திரசேனவை கைது செய்து சிறை வைத்திருந்தார்களோ அதே வழக்கு சார்ந்து, ஏர்பஸ் நிறுவனத்தினுடைய வழக்கு சார்ந்துதான் சமல் ராஜபக்ச, மஹிந்தவின் அண்ணன் சமல் ராஜபக்சவனுடைய மகன் இளைய மகன் சமீந்திர ராஜபக்சவையும் கைது செய்வதற்கான வேலைகள் நடக்கின்ற போது அவர்களும் நாட்டை விட்டு தலைமறைவாகிவிட்டார்கள். இன்னும் ஒரு புறம் இந்த கிறிஸ் நிறுவன வழக்கு என்று பல வழக்குகள் நாமல் ராஜபக்ச மீது விசாரணை நடைபெற்று வருகின்றது. மிக விரைவில் அது தீர்வுக்கு வருகின்ற அல்லது வழக்கு முடிவுகளில் அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்றும் சொல்லப்படுகின்றது. ஆனால் சாத்தியமா என்றால் இன்னும் அது மிக பெரும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. ஆனால் 2 பேர் நிச்சயம் கைது செய்யப்படலாம் என்று சொல்லப்படுகின்றது. ஒன்று பெசில் ராஜபக்ச, இன்னொன்று சமீந்திர ராஜபக்ச, அதாவது சமல் ராஜபக்சவனுடைய இளைய மகன். 2 பேருக்கும் இப்போது குறிவைத்து விட்டார்கள். ஆனால் 2 பேருமே நாட்டிற்குள்ளே இல்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம். குறிப்பாக கடந்த வருடமே பெசில் ராஜபக்சவை கைது செய்யும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு விட்டது. பெசில் ராஜபக்சவை கடந்த வருடம் நீதிமன்றத்திலே முன்னிலையாக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போது பெசில் ராஜபக்ச இலங்கைக்கு வரவழைக்கிட்டாராம் அமெரிக்காவிலிருந்து. ஆனால் கதிரையிலிருந்து கீழே விழுந்து அவருடைய விலா எலும்பு உடைந்து விட்டது என்று தகவல். இதனால் 6 மாதங்கள் எந்த விமான பயணங்களும் மேற்கொள்ளக்கூடாது என்று மருத்துவர் பரிந்துரைத்ததாகவும் இதனால் அவர் வர முடியாது என்று நீதிமன்றத்துக்கு சொல்லிவிட்டார்கள். ஆனால் 6 மாதம் கடந்து 1 வருடங்களும் கடந்து விட்டது. இன்னும் அவர் அந்த வழக்கு சார்ந்து முன்னிலையாகவில்லை. இன்னும் ஒரு பெரிய வழக்கு என்றால் மாத்தறை மாவட்டத்திலே ஒரு தென்னந்தோட்ட காணி, 1.5 ஏக்கர் தென்னம் தோட்ட காணியை மோசடியான முறையிலே பெசில் ராஜபக்ச பெற்றிருக்கின்றார் என்பது மிக முக்கியமான விடயம். அந்த வழக்கு சார்ந்தும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது பெசில் ராஜபக்சவுக்கு. அப்போதும் அவரை பிடிக்க முடியாத சூழ்நிலை நிலவி வருகின்றது. இப்போது மீண்டும் இந்த 2014ஆம் ஆண்டு இடம்பெற்ற மோசடி, 7.8 மில்லியன் ரூபாய்கள் மோசடி, அதுவும் சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பணம் தொடர்பாகத்தான் இப்போது பெசிலை மீண்டும் பிடியாணை பிறப்பித்திருக்கின்றார்கள். இதிலே மிக முக்கியமான விடயம், அதே கால பகுதியிலே தான் இப்போது சிறையிலே இருக்கின்ற மஹிந்தானந்த அலுத்கமகேவும் இந்த மோசடிகளை செய்திருந்தார். அதுவும் மஹிந்த ராஜபக்சனுடைய வெற்றிக்காகத்தான் என்பது மிக முக்கியமான விடயம். அது மஹிந்த ராஜபக்சனுடைய ஜனாதிபதி தேர்தல் வெற்றிக்காக 2015 கால பகுதிகளில் இடம்பெற்றிருக்கிறது. மஹிந்தவை ஜனாதிபதி தேர்தலை வெற்றி பெற வைப்பதற்காக இந்த சிறையிலே இருக்கின்ற மஹிந்தானந்த அலுத்கமகே உட்பட்ட குழுவினர் மிக பெரும் மோசடிகளை செய்திருக்கின்றார்கள். அப்போது அவர் அமைச்சராக இருந்தார். அந்த காலப்பகுதியிலே டாம் போர்ட் மற்றும் கரம்பலகைகள், டாம் பலகைகளை வாங்கி விளையாட்டு சங்கங்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அவை அத்தனையுமே அமைச்சிடம் இருந்த பணம் தான், அரச பணத்தை தான் அவர்கள் தேர்தல் பிரச்சார நோக்கத்தோடு அந்த டாம் மற்றும் கரம்பலகைகளுக்கு செலவழித்திருக்கின்றார்கள். இந்த வழக்கு சார்ந்த விசாரணைகள் இடம்பெற்ற அத்தனையும் உறுதியானதால் தான் இப்போது மஹிந்தானந்த அலுத்கமகே குழுவினர் சிறையிலே இருக்கின்றார்கள். ஒருவருக்கு 25 வருடம், ஒருவருக்கு 21 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதே ஒரு குற்றத்தை தான் பெசில் ராஜபக்ச மற்றும் அப்போதைய சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தினுடைய தலைவர் மற்றும் அப்போதைய சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தினுடைய நிறைவேற்ற அதிகாரி அல்லது பணிப்பாளரும் இப்போது தேடுதல் வலயத்திற்குள்ளே அல்லது விசாரணை வலயத்திற்குள்ளே சிக்கியிருக்கின்றார்கள். அவர்களையும் நீதிமன்றத்திற்கு கைது செய்து நீதிமன்றத்திற்கு கொண்டு வரும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது, இந்த தேரர் விவகாரம் எல்லோருக்கும் தெரியும். 15 வயது சிறுமியை 11 வயது முதல் 15 வயதுக்கு இடைப்பட்ட கால பகுதிகளிலே அந்த சிறுமியை மோசமான நடத்தைக்குட்படுத்தினார் என்ற அடிப்படையிலே தான் இந்த அட்டமஸ்தானத்தினுடைய பிரதம தேரர், பிரதானமான, அதுவும் இலங்கையிலே மிக முக்கிய உயரிய மதிப்பு வாய்ந்த தேரராக இருந்த ஹேமரத்ன தேரர் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்படவில்லை. மாறாக அதிசொகுசு அறையிலே தங்க வைக்கப்பட்டிருந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும்.
கைது செய்யப்பட்டவர்களை சிறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் இவர் மருத்துவ சிகிச்சை என்ற போர்வையிலே கொழும்பிலே இருந்து தனியார் மருத்துவமனை ஒன்றிலே அதிசொகுசு அறையிலே ஏசி குளிரூட்டப்பட்ட அறையிலே அவர் இருந்தார் என்பதுதான் தகவல். ஆனால் அவரை மீண்டும் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றியிருந்தார்கள். அங்கும் சொகுசு வாழ்க்கை தான் அந்த மனிதனுக்கு. அவர் பின்னர் பிணையிலே விடுவிக்கப்பட்டது பெரும் விமர்சன பொருளாக மாறியிருந்தது. அவரை பிணையிலே எடுப்பதற்காக 2 ஜனாதிபதி சட்டத்தரணிகள் உட்பட 40 சட்டத்தரணிகள் முன்னிலையாகி இருந்தார்கள் என்பது ஒரு மிக கேவலமான விடயம். அவரை எதிர்த்து அந்த சிறுமிக்காக ஒரே பெண் சட்டத்தரணி மாத்திரம் போராடி இருந்தார். அதாவது சஞ்சீவனி அபயகோணன் சொல்லப்படுகிற ஒரே சட்டத்தரணி மாத்திரம் போராடி இருந்தாலும் அந்த தேரருக்கு பிணை வழங்கப்பட்டு விட்டது. ஹேமரத்ன தேரருக்கு, பல்லேகம கேமரத்ன தேரருக்கு பிணை வழங்கப்பட்டு விட்டது. இது இப்போது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. குறிப்பாக வடபகுதியிலே, அதுவும் யாழ்ப்பாணம் நல்லூரை அண்மித்த பகுதிகளில் ஒரு போராட்டம் இடம்பெற்றிருந்தது. யாழ்ப்பாணத்திலே போராட்டம் இடம்பெற்றிருந்தது. முல்லைத்தீவில் ஒரு போராட்டம் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக மட்டக்களப்பு பகுதிகள், திருகோணமலை பகுதிகள் அந்த தேரருக்கு எதிராக போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பித்திருக்கின்றது. அதாவது தேரர் செய்தது குற்றம்தான், யார் குற்றம் செய்தாலும் குற்றம்தான். இது சிறுமிக்கு, அதுவும் ஒரு குழந்தைக்கு, சிறுமிக்கு இடம்பெற்ற குற்றத்தை மன்னிக்க முடியாது, உடனடியாக தேரருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பது கடும் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் சிங்கள தரப்பு கொஞ்சம் மௌனம் காத்து வருகின்றது. தமிழர்கள் தரப்பிலே இடம்பெற்ற போராட்டம் அளவிற்கு தேரரை எதிர்த்து அல்லது தேரருக்கு எதிராக சிங்கள தரப்பிலே போராட்டங்கள், அல்லது தென்னிலங்கையிலே போராட்டங்கள் இடம்பெறவில்லை. அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கின்ற அளவுக்கு போராட்டங்கள் இடம்பெறவில்லை என்பது மிக முக்கியமான விடயம். ஆனாலும் ஒரு சில சிறுவர் சார்ந்த அமைப்புகள், பெண்கள் சார்ந்த அமைப்புகள் கடுமையாக குரல் கொடுத்து வருகின்றார்கள் என்பதும் தெரிந்த ஒரு விடயம்தான். எனவே இந்த சிறுமிக்கு நியாயம் வேண்டும் என்பதுதான் இப்போது வலுக்கின்ற கோரிக்கைகளாக இருக்கின்ற போது சமூக வலைத்தளங்களில் வருகின்ற கருத்துக்கள் இப்போது இந்த தேரருக்கு எதிராக இருக்கின்ற காரணத்தினால், அல்லது தேரரை கைது செய்ய வேண்டும் என்ற கருத்து சமூக வலைத்தளங்களில் வலுத்திருப்பதனால் உடனடியாக இந்த தேசிய பிக்குகள், பௌத்த பிக்குகள் ஒன்றியம் அல்லது தேசிய பௌத்த பிக்குகள் சங்கமானது இப்போது குரல் கொடுத்திருக்கின்றார்கள். ஞானரத்ன தேரர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார், ஒரு அறிக்கையை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இலங்கையிலிருந்து பௌத்த மதத்தை இல்லாமல் செய்வதற்கான வேலையை செய்து வருகின்றார்களாம். ஆனால் பெண்களை அல்லது சிறுமிகளை இல்லாமல் செய்யலாம் அந்த தேரர், ஆனால் பௌத்த மதத்தை மாத்திரம் இல்லாமல் செய்யக்கூடாது என்ற அடிப்படையிலான கருத்து. அதாவது பௌத்த மதத்தை இலங்கையிலிருந்து இல்லாமல் செய்வதற்கான வேலையை சர்வதேச மற்றும் உள்நாட்டு அமைப்புகள் சேர்ந்து இப்போது மேற்கொண்டு வருகின்றது. இப்போதைய சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி வருகின்ற இந்த விடயங்களும், இப்போது தேரருக்கு எதிரான, பௌத்தத்துக்கு எதிரான கருத்துக்களும் அப்படியான ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகின்றது என்ற அடிப்படையிலும் உடனடியாக இந்த அரசாங்கமும் மகாநாயக்க தேரர்கள், அதாவது 3 பிரதான சங்கங்களை, பிரதான நாயக்கர்களையும், நாயக்க தேரர்களையும் உடனடியாக கூப்பிடும் மகா சங்கங்கள் என்று சொல்வார்கள், 3 பிரதான மகா சங்கங்களையும் உடனடியாக கூட்டி அவர்களிடமிருந்து பரிந்துரை பெற்று இது சார்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசாங்கம் என்பதை தேசிய பௌத்த சங்கம் இப்போது தெரிவித்திருக்கின்றது. அல்லது தேசிய பௌத்த ஒற்றுமை சங்கம் அல்லது தேசிய பௌத்த நல்லிணக்க சங்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பு, அதனுடைய தேரர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். எனவே சிறுமிக்கு பாதிக்கப்பட்டது சிறுமி மீது தான் இப்போது பௌத்த தேரர்கள் எல்லோருமே கொந்தளிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதிலும் இந்த திலும் அமுனுகம, முன்னாள் அமைச்சராக இருந்த, ரணில் காலத்து முன்னாள் அமைச்சராக இருந்த திலும் அமுனுகம சொல்லியிருந்தார், அந்த சிறுமி ஒரு விபச்சாரி, அந்த விபச்சாரி சொல்வதை எல்லாம் வைத்துக்கொண்டு தேரருக்கு நடவடிக்கை எடுக்க முடியாதாம். அந்த விபச்சாரத்தை செய்தது அந்த தேரர் தான். அதான் மிக முக்கியமான விடயம். எனவே தேரர்களையும் உயரிய மதகுருமார்களையும் இந்த சிறுமி அல்லது இந்த விபச்சாரி சொல்வதை வைத்து நாங்கள் முடிவெடுக்க முடியாது, இதனை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, தேரர் விடுதலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே திலும் அமுனுகமனுடைய கருத்து பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. பல சிறுவர்கள் சார்ந்த அமைப்புகள் இதனை கையிலே எடுத்திருந்தார்கள். உடனடியாக திலும் அமுனுகமும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டது அவரிடம். அவரும் பின்னர் வெளியே வந்தவுடன் அப்படியே தலைகளாக மாறிவிட்டார். நான் சிறுமியை சொல்லவில்லை, வேறு ஒரு சம்பவத்தை நான் சொன்னேன், ஆனால் இந்த ஊடக சந்திப்பில் சொன்னதன் காரணமாக இந்த சிறுமியை சொன்னதாக எல்லாரும் எடுத்துக்கொண்டு விட்டார்கள் என்ற அடிப்படையில் அப்படியே அவர் அந்தர்பல்ட்டி அடித்து விட்டார் திலும் அமுனுகம. இருந்தாலும் இப்போது பல பௌத்த அமைப்புகளும் சிங்கள தேசியவாத, பௌத்த தேசியவாத அமைப்புகளும் ஒன்றிணைந்து இந்த அரசாங்கத்தை அடித்து அமர்த்துகின்ற வேலைகளை, அல்லது இந்த தேரர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டால் இந்த ஆட்சியை கவிழ்க்கின்ற அளவுக்கு அவர்கள் சிந்திக்க வழிகிட்டு விட்டார்கள் என்பதும் மிக மிக முக்கியமான விடயம். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விடயம், அல்லது எப்படித்தான் செல்ல போகின்றது, இது தனியுமா அல்லது தீர்வு கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.